வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் மாவூற்று வேலப்பர் திருக்கோயில். இந்த கோவில் தேனியில் தெப்பம்பட்டி அருகில் அமைந்துள்ளது. நாங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே மத்தியானம் 3 மணி கரெக்டா நம்ம சாமி தரிசனத்துக்காக நடந்துட்டு இருக்கோம். சுமார் 300 படிக்கட்டுகள் இருக்கும். ஆதி காலத்தில் இருக்கிற மனிதர்கள் இயற்கையோடையே இணைந்து இந்த குகையில எல்லாம் தங்கி இருந்திருக்கிறாங்க. ஆதி காலத்தில் அங்கு வாழும் மனிதர்கள் வள்ளிக்கிழங்கை தோண்டிய போது கிழங்குக்கு கீழ் சுயம்பு மாவூற்றாக வேலப்பர் காட்சியளித்தார். அது மட்டுமல்லாமல் அருகிலுள்ள மருதமரம் மாமரத்துக்கு அடியில் ஊற்று நீர் பொங்கியது. அந்த தகவல் மலைவாழ் மக்கள் ஜமீன்தாரிடம் தகவல் தெரிவித்தனர். அதற்கு பின்னர் அவ்விடத்திலேயே சுயம்பு மாவூற்று வேலப்பருக்கு கோயில் கட்டி வழிபட்டனர். சுயம்பு மாவூற்று வேலப்பரை முதலில் கண்டுபிடித்த அந்த மரக்கட்டையையும் மூலவர் அருகிலேயே வைத்து பூஜை செய்து வருகின்றனர். இதுதாங்க அந்த மருத்துவ குணமிக்க ஊற்று தண்ணி. அந்த புனித தண்ணிய நம்ம பிரசாதமா நினைச்சு நம்ம குடிச்சிட்டோம். அங்கேயே திரும்ப வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம். குழந்தை வரம் வேண்டியும் திருமண தடை அகலவும் தொழில் விருத்தி அடையவும் தீராத நோய் குணமடையவும் இங்கு வேண்டுகின்றனர். தோல் சம்பந்தப்பட்ட நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் என்பது ஐதீகம். ஜாதகத்தில குரு ராகு சம்பந்தப்படும் போதோ அல்லது குரு சண்டால யோகம் இருக்கும் போதோ நம்ம இந்த கோயிலுக்கு வருவதால் பல நன்மைகள் கிடைக்கும். இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து தாங்க. அங்கு சென்ற போது நல்ல ஒரு மகிழ்ச்சி, மனநிறைவு எனக்கு ஏற்பட்டது.